நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வருடம் முழுவதும் காத்தவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வாதி தெய்வனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. அந்த வருடம் முழுவதிலும் நீ பாராட்டின இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக, தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆராதனை முழுவதிலும் தெய்வ பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கிருபையினால் எங்களை மூடிக்கொள்வீராக ஆண்டவரே. இந்த ஆண்டவரே ஆராதனையில் கலந்துக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த கரம் ஆண்டவரே இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல் தங்குவதாக. ஹல்லேலூயா. பாடல் பகுதியில், ஆராதனை பகுதியிலே, வசனத்திலே தேவனே உம்முடைய ஆளுகை, உம்முடைய தயவு, உம்முடைய கரம் எங்கள் மேல் இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. ஆராதனை முழுவதையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் ஒரு சில பாடலை பாடி நம் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும். இந்த ஒரு வருடம் முழுவதும் தேவன் நம்மை காத்த தயவு எண்ணியவர்களாக உங்க கிருபை தான் என்னை தாங்கினது ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய கிருபை மாத்திரமே என்னை நடத்தினது. சொல்லுவோமா? உங்க கிருபை என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. சேர்ந்து சொல்றீங்க? உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே செல்வமா மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத
குறைவில்லாமல் நம்மை காத்து வழி நடத்தி வந்தது. ஆமென். எத்தனை பேரால சொல்ல முடியும் ஒரு குறைவில்லாமல் தேவன் என்னை நடத்தி வந்தார் என்பதை? ஆமென். நம்ம எல்லாரும் சாட்சி சொல்ல முடியும். கர்த்தர் நம்மை அற்புதமாக ஆச்சரியமாக நடத்தி கொண்டு வந்தார். அந்த கிருபையை எண்ணியவர்களாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்துற சில நிமிட நேரங்கள் தான் இருக்கு இந்த வருஷம் முடிகிறதுக்கு. நன்றி உள்ள இதயத்தோட ஆண்டவர் பார்த்து சொல்லுவோம், ஏசப்பா என்ன ஒரு குறைவில்லாமல் நீர் காத்து வந்தீரே, உமக்கு 1000 ஸ்தோத்திரம். அவர் நமது வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி இந்த ஆண்டு முழுவதும் நம்மை காத்து வழி நடத்தினார். ஹல்லேலூயா. எத்தனை பேரால சொல்ல முடியும் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார்? ஆமென். மனிதர்கள் நம்மை விட்டு கைவிட்ட போதும் அவர் நம்மை விட்டு விலகாமல் நமக்கு போதுமானவராக இருந்து வழி நடத்தி வந்தார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவருடைய கிருபையை எண்ணியவர்களாக இந்த பாட்டு நல்ல வீட்டுல இருக்கீங்க, கரங்களை தட்டி உற்சாகமா கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஒரு குறைவில்லாமல் என்னை காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம்
ಆತನ ಕೃಪೆಯು ಈವರೆ ಬದುಕಿದು, ಆತನ ಕೃಪೆಯು ನಾವು ಇನ್ನು ಮುಂದೆ ಈ ವರ್ಷವನ್ನು ಮುಗಿಸಲು ಆತನ ಕೃಪೆ ನಮಗೆ ಬೇಕು. ಹಾಲೆಲೂಯ. ಈ ವರ್ಷವನ್ನು ನಮ್ಮ ಜೊತೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದವರು ಸುಮಾರು ಜನ ಇವತ್ತು ನಮ್ಮ ಬಳಿ ಇಲ್ಲ, ಆದರೆ ದೇವರು ನಿಮಗೂ ನಮಗೂ ஆத்தன கிருபைಯನ್ನು தோறிதானே. அவர் கிருபையால் நம்மை பாதுகாத்தார். பறந்து காக்கிற பட்சியை போல யாவே ரொஃபேக்காகவாக இருந்து நம்ம எல்லா தீங்குக்கும் எல்லா கொள்ளை நோக்கியும் நம்மை விடுவித்தார். நம் ஆத்துமாவை தேவன் காத்தார். ஆமென். அந்த கிருபையை எண்ணியவர்களாக ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು ನನಗೆ, ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು, ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು ನನಗೆ, ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು, ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು ನನಗೆ, ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು. ಪಾಪದಿಂದ ಬಿಡಿಸಿದ ನಿನ್ನ ಕೃಪೆಯು, ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸಿದ ನಿನ್ನ ಕೃಪೆಯು, ಪಾಪದಿಂದ ಬಿಡಿಸಿದ ನಿನ್ನ ಕೃಪೆಯು, ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸಿದ ನಿನ್ನ ಕೃಪೆಯು, ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು ನನಗೆ, ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು, ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು ನನಗೆ, ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು. ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದು ನಿನ್ನ ಕೃಪೆಯು, ಸತ್ಯ ಮಾರ್ಗ ಅರಿತಿದು ನಿನ್ನ ಕೃಪೆಯು, ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದು ನಿನ್ನ ಕೃಪೆಯು, ಸತ್ಯ ಮಾರ್ಗ ಅರಿತಿದು ನಿನ್ನ ಕೃಪೆಯು, ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು ನನಗೆ, ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು, ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು ನನಗೆ, ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು. ಈವರೆ ಬದುಕಿದು ನಿನ್ನ ಕೃಪೆಯು, ಇನ್ನು ಮುಂದೆ ಬಾಳುವುದು ನಿನ್ನ ಕೃಪೆಯು, ಈವರೆ ಬದುಕಿದು ನಿನ್ನ ಕೃಪೆಯು, ಇನ್ನು ಮುಂದೆ ಬಾಳುವುದು ನಿನ್ನ ಕೃಪೆಯು, ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು ನನಗೆ, ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು, ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು ನನಗೆ, ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು. ಸಮಾಧಾನ ಹೊಂದಿದು ನಿನ್ನ ಕೃಪೆಯು, ಸಂತೋಷಗೊಳಿಸಿದು ನಿನ್ನ ಕೃಪೆಯು, ಸಮಾಧಾನ ಹೊಂದಿದು ನಿನ್ನ ಕೃಪೆಯು, ಸಂತೋಷಗೊಳಿಸಿದು ನಿನ್ನ ಕೃಪೆಯು, ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು ನನಗೆ, ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು. ಎಲ್ಲರೂ ಹೇಳೋಣ, ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು ನನಗೆ, ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು, ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು, ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು ನನಗೆ, ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? நம்மை விடுவித்த தேவனுக்கு thank you Lord, we praise you Jesus, hallelujah, when many people gave up on us this year, Lord never gave up on us. Amen. His love for us was unfailing. His love endures forever. That's why the psalmist says, give thanks to the Lord for he is good and his love endures forever. Amen. His love endures from generations to generations to those who love him. Hallelujah. He has been so faithful to us. This evening is a time for us to celebrate his goodness. Let's all sing this song. Give thanks to the Lord, my Lord and King, for his love endures forever. Join with us as we sing his praises. Can we all put our hands together?
ரைஸ் டு आवर ஃபீட். வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் எழும்பி நின்று அந்த தேவனுக்குரிய கனத்தையும் மகிமையும் செலுத்துவோமா. இது அவரை ஆராதிக்கிற நேரம். இந்த வருடம் முழுவதும் நம்மை அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தி இந்த தேவனை ஆராதிக்க போறோம். லாக்டவுன் மத்தியிலையும் நம்மளை எவ்வளவு சுகமா பத்திரமா காத்து வழி நடத்தினாரே, எத்தனை நன்மைகள் நமக்கு செய்தார். அந்த தேவனை துதிப்போமா. ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரமான நன்மைகளை ஆண்டவர் நமக்கு அருளி செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் அழகாய் கர்த்தர் நடத்தி வந்தார். எல்லாரும் நாம் சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடி நாம் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினமும் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு கூட ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராக அவர் நடத்தினார். நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் நடத்தின கருத்தை நாம் பார்த்தோம். நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். பெருகும் போது சிக்கி தவித்திடாது கரங்கள் நாம் கண்டேன். உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் எல்லா நெருக்கத்திலும் என்னை மீளாமல் காத்து அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை மீளாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து பாடுவோம். கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை கண்ணீரோடு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வருடத்தை நாம் முடிக்க போகிறோம். ஓ, வார்த்தைகள் இல்லை, அவர் நடத்தி வந்த வழிகள். நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நாம் நடந்த கரங்கள் நம்மை மீட்டன. கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்று வாடி நின்று மடிந்திடாது என்னை மடிந்திடாது அவருடைய கரங்கள் நம்மை தாங்கிக் கொண்டது. தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றினாரே. மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. கர்த்தரே. Yes, Lord. மாறாவின் வாழ்வு உம்முடைய வாழ்வு மாறாவை போல கசந்து போயிருக்கு. மதுரமாய் மதுரமாய் மாற்றினாரே. நல்ல கர்த்தரே. நாம் வாழ்க்கையில் வாழும் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. அப்பா, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை
சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல நம்மை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றியோடு கூட பாடுவார். நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு அகால வருஷம் நன்றி சொல்ல வார்த்தை நன்மைகளை எங்கள் மேல் பொழிந்தீரே. ஒவ்வொரு மாதமும் புதிதாக எங்களை நடத்தி அதிசயமான வழிகளிலெல்லாம் எங்களை நடத்தி கொண்டு வந்தீரே. நன்றியோ பரிவாக சம்பள கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். இருக்கிற இடத்துல நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி சந்தல புறவல ஈஸ்வர புறவல சந்தல புறவல நம்ம நடத்தி கொண்டு வந்த தெய்வம் அவர் எபினேஸ்வரர். அல்லேலூயா. அவர் எபினேஸ்வரர். ரிவால சந்தல புறவல நம்ம ನಡೆಸಿ கொண்டு வந்திರುವ ದೇವರೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. அல்லேலூயா. Thank you Lord. ಸ್ತೋತ್ರದಿಂದಲೇ ಸ್ತುತಿ ಹಾಡುವೆ ಅಂತ ಹಾಡನ್ನ ಹಾಡಿ ಆ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நன்றியோடு கூட பாடும். ಸ್ತುತಿ ಹಾಡುವೆ ನನ್ನ ಯೇಸುರಾಜನ. ನನಗಾಗಿ ಮಾಡಿದ ಉಪಕಾರಕ್ಕೆ ಎಂದೆಂದೂ ವಂದಿಸುವೆ.
அவர் செய்த நன்மைகள் நம்முடைய குடும்பத்துக்கு நம்முடைய சபைக்கு ஆண்டவர் பாராட்டின இறக்கங்கள். ஹல்லேலூயா. நன்றி சொல்லாம இருக்க முடியாது. நல்ல வாயை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. நன்றி நன்றி ராஜா. நன்றி அப்பா, நீ செய்த நன்மைகள் ஏராளம் 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 அப்பா. ஒவ்வொருவருக்கும் நீ பாராட்டின கிருபைகள் ஏராளம் ஏராளம். உங்க குடும்பத்துக்கு அவர் செய்த நன்மைகளை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா. உங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் காண்பித்த இறக்கங்களை நினைச்சு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ நேரத்துல நம்ம ஒண்ணுமில்லாம இருந்தோம், ஆண்டவர் நம்ம கூட இருந்து நமக்கு எல்லாவற்றுக்கும் உதவி செய்தா. ஹல்லேலூயா. மனுஷங்கள்லாம் கை விரிச்சுட்டாங்க, ஆனா ஆண்டவர் நம்ம பக்கத்துல வந்து நின்னா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இக்கட்டான நேரத்துல மனுஷங்க ஓடி வந்து உதவி செய்யல, ஆனா ஆண்டவர் நம்ம பக்கத்துக்கு ஓடி வந்து நமக்கு உதவி செய்தா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் எத்தனையோ கிருபைகள் நம்ம மேல பாராட்டினார். ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி செலுத்தாமல் இருக்க முடியாது. எல்லாம் வாயை தருங்க, வாயை தருங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. கண்ணீரோடு கூட கண்ணீரோடு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய நன்றிகளிலே பெரியமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. நீ பாராட்டின இறக்கம் பெரியது. நாங்கள் நிற்பதே உடைய கிருபை ராஜா. நாங்கள் நிர்மூலமாக இருக்கதே உடைய கிருபை. எத்தனையோ முறை சாத்தான் நம்மை அழிக்கும்படியாக, உடைய குடும்பத்தை அழிக்கும்படியாக அவன் வந்தான். ஆனா கர்த்தர் பாருங்க, நம்மளை நிர்மூலமாகாமல் அவர் காத்துக்கொண்ட. எல்லாம் நல்ல கையை தட்டி நம்மளை நிர்மூலமாகாமல் பாதுகாத்து கொண்ட தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். ரிபால சப்தல மௌர பாலபா தீபால மௌரபலபா. கிருபை 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 ராஜா. கிருபை கிருபை கிருபை. நாங்கள் நிற்பது உடைய கிருபை. நாங்கள் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது கிருபை. மரணத்தை காணாமல் இருப்பது உடைய கிருபை. உயிர் கொடுத்திருப்பது உடைய கிருபை. பாதுகாத்து கொண்டிருப்பது உடைய கிருபை. நம்முடைய கிருபை உடைய கிருபை. நடத்தி வந்தது உடைய கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை நேரத்தில் தேவையோடு கண்கலங்கி நின்றோம், ஆனா ஆண்டவர் நம்முடைய கண்ணீரெல்லாம் துடைத்து கலங்காதே திகையாதே நானே உன் தேவன் என்று அவர் நம் பட்டணத்தில் வந்து நம்முடைய கரத்தை அவர் பிடித்துக் கொண்டார். நாம் அவரை தேடி போகல, அவர் நம்மை தேடி வந்து ஓ ஹல்லேலூயா பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி நம்முடைய கரத்தை இந்த வருஷம் முழுவதும் பாதுகாத்துக் கொண்டார். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. சற்று நேரமாய் பாடி நீ துதித்துமை ஆராதிக்க கத்து கொட்ட நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கத்தர் எங்களோடு பேசுங்கப்பா. வசனத்தின் மூலமாய் நீர் எங்களோடு பேசும். என்னுடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கான மகிமையாவும் நீரை எடுத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ராத்திரி வேளையிலே, இந்த ஆண்டின் இறுதி நாளிலே கூடியிருந்திருக்கிற நாம் கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நாளிலே ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். உங்களுடைய வீடுகளிலே, நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்களுடைய வேதாகமங்களை திறந்து சங்கீதம் 136 சங்கீதத்தை நீங்கள் கவனிக்கும்படியாய் உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். Psalms chapter 136 முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். வசனத்தின் ஒவ்வொரு பகுதியை நான் வாசிக்கும் போது அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்யும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆழ சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆழ சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியுடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினால்
பலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அது நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகி இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால் நம்மால் சும்மா இருக்க முடியாத தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். நம்மை சுற்றிலும் எவ்வளவோ ஆபத்துகள் வந்தது, வியாதிகள் வந்தது, பலவீனங்கள் வந்தது. ஆனால் அவை எல்லாவற்றின் மத்தியிலிருந்தும் கர்த்தருடைய கரம் நம்மை தாங்கியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த வருடத்தின் கடைசி நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையை ருசித்து பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை மகிமைப்படுத்துவார்மையானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சங்கீதக்காரனை தாவீது சொல்லுகிற இந்த சங்கீதத்திலே தேவனுடைய மனிதர்கள் சொல்லுகிற காரியத்தை நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், நாம் இந்த பூமியிலே சந்தோஷமாய் வாழ்வதற்கு தேவன் நமக்கு இயற்கைகளை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். இந்த இயற்கைகள் மாத்திரம் இந்த உலகத்தில் இல்லை என்று சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. மனிதனுடைய வாழ்க்கை சூனியமாகிவிடும். அந்த இயற்கையை தேவன் சிருஷ்டித்ததன் மூலமாய் அந்த இயற்கை இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவராய் இயேசு தம்மை பின்பற்றின ஜனங்களை பார்த்து இப்படியாய் சொன்னார், நீங்கள் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, சேர்த்து வைப்பதும் இல்லை, அவர்களை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் என்று சொல்லுகிறத நாம் கவனிக்கிறோம். அது மாத்திரமல்ல, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகளை உங்கள் பிதாவாகிய தேவன் விதவிதமாய் உடுத்துவிக்கிறார் என்று சொல்லி நாம் கவனிக்கிறோம். இந்த ஆண்டிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ நல்லவராய் நமக்கு இருந்தார். தேவன் நமக்கு எவ்வளவோ நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், செங்கடலை போன்ற பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தது, யோர்தானை போன்ற போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தது. ஆனால் தேவன் தந்த வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மையுள்ளவர். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவனை போல வேறே ஒரு தேவன் இந்த பூமியில் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ தீயின் நடுவே நீ நடப்பாய், நீ ஆறுகள் நடுவே நீ போவாய், ஆனால் நீ வேக மாட்டாய். ஆறுகள் உண்மையில் புரளாது. தேவன் வாக்குத்தத்தத்தை பாதுகாத்தது, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றின தேவன். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ரிமானா ஷாந்தாலா திகபால பௌதி கபால வஷதரா ரிமானா திகந்தலோ திரால பௌதி கபால வஷிபால திகந்தலா திரால பௌதி கபால வஷாந்தாலா ரிமானா திகந்தலோ திரால வஷிபால திகந்தலா. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் நினைச்சாங்க இனிமே இவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது, இவங்க அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க கண்களுக்கு முன்னாடி தேவன் நம்மை மீண்டுமாய் எழும்பி நிமிர்ந்து நிற்க செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வேத வசனத்திலே சொல்லப்பட்டது போல, சத்துருவே நீ என்னை கீழே விழத்தள்ளினாய், கர்த்தரோ என்னை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணினார். ஹல்லேலூயா.
Hallelujah. Ribala dikadara bala bashatara tara bala buri kabala buri kabala ba. Rimana shatara tara bala buri kabala buri ada dikatara. Rimana dikatlo kirala bashatara tara bala buri kabala ba. எத்தனையோ பேர் நமக்கு விரோதமாக எழும்பினாங்க, நம்மை அழிக்கும்படியாக, நம்மை ஒன்றுமில்லாமல் போக பண்ணும்படியாக எத்தனையோ பேர் முயற்சி செய்தார்கள். ஆனால் தேவன் அவர்கள் கையிலே நம்மை ஒப்பு கொடுக்கவில்லை. கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோமா? எல்லாம் கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோம். Glory to God, glory to God, glory to God. Baba 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 dikadara dara bala dikadara bala bashipala dikadara bala bodikabala ba. Rimana dikantalo tirala bodikabala boshipala dikantala tirala bodikabala bashadara dara bala bodikabala ba. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. வேத வசனத்திலே சொல்லப்பட்டது போல உன் சத்துருக்களுக்கு நேரிடுவதை உன் கண்கள் காணும் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தத்தின்படி நமக்கு விரோதமாக எழும்பினவர்களுக்கு தேவன் செய்த நியாய தீர்ப்புகளை நம்முடைய சொந்த கண்களாலே தேவன் காண்படி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர், 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 நல்லவர். எத்தனையோ முறை நாம் உண்மை இல்லாதவர்களாய் போயிருக்கிறோம். ஆனா தேவன் நமக்கு உண்மையுள்ளவராயிருந்தார். கங்களை தடி கத்திர மகிமைப்படுத்துவோமா? அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவன், அவர் சொன்ன சொல்லை செய்து நிறைவேற்றுகிற தேவன், அவர் ஒரு நாளும் மாறிடாத தேவன், அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். ஹல்லேலூயா. கங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிபாலா திகந்தலா திராலா பஷிபாலா திகந்தரா லிமனா திகந்தலா திராலா பௌதி கபாலா பஷிபாலா திகந்தலா திராலா பௌதி கபாலா பஷாந்தலா. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், அவற்றுக்கு ஈடாய் நான் எண்ணத்தை செலுத்துவேன். என்னை ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி கொண்டு நன்மை தொழுது கொள்வேன் என்று சொல்லுகிறான். நான் முழுவதும் நமக்கு செய்த நன்மைகளுக்கு ஈடாய் நம்மால் ஒன்று செய்ய முடியாது. எல்லா உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ரிமானா திராலபா ஷிபாலபா திகந்தரா ரிபாலா திகந்தலோ திராலபா திகபாலபா ஷிபாலா திகந்தலோ திராலபா திகபாலபா. வியாதியின் மூலமாய் சத்து நம்மை அழிக்க முயற்சி செய்தான். ஆனால் தேவன் நம்மை பலப்படுத்தினார். எல்லா வியாதிகளிலும் தேவன் நமக்கு சுகத்தை தந்தார். எல்லா பலவீனங்களை தேவன் மாற்றி நம்மை பலப்படுத்தினார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன், நம்முடைய வாழ்க்கையில பலன் கொடுத்து நம்மை தாங்கினார். ஹல்லேலூயா. ரேமனாதி அலபோஷி பலபோதி கபாலபோதி ஆததி கந்தரா ரிமலபோதி கதகத கபாலபோஷி பலபோதி கதகத கபாலபோதி ஆததி கந்தரா. Hallelujah, 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 hallelujah. Rimana maudi kantala tirala maudi kabala boshi bala maudi anadi kantara. நம்மை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. தேவ கிருபை என்றும் உள்ளது,
பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் திட நம்பிக்கை தைரியம் இல்லாதே திட நம்பிக்கை தைரியமிந்தாரே. என்ன செய்வோம் பயந்ததே என்றும் தேவன் திட நம்பிக்கை நமக்கு தந்தார். தைரியத்தை தந்தார். அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுவோமா? தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். எல்லா கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. நமஸ்காரா சிரலவலவதி கவலவலவதி நம. ஹalleluya. ரிமனவதி லவலவதி கவலவசி வலவலவதி கவலவதி அனதிந்தரா. ஹalleluya. 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 ரிமனவதி லவலவதி கவலவசி. நம்ம இந்த வருடம் முழுவதும் நடத்தின தேவனுக்கு சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக எழுதுகிறான், என் ஆத்மாவே நீ கர்த்தரை துதி, அவர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. இந்த காலை வேளையில நம்ம பிரவேசிக்க போறோம். 21 நம்ம என்டர் பண்ண போறோம். நம்ம மனசு தேவனை என்னென்றைக்கும் துதிக்கட்டும். 12 மாதங்கள் நம்மை கண்ணின் கருவிலே போல பாதுகாத்து எல்லா தீங்குக்கும் விலகி காத்தார். ஒரு நாளும் நமக்கு ஆகாரம் குறைவே இல்லை. நல்ல ஆகாரம் தந்து, நல்ல இருக்க இடம் தந்து, நல்ல உடுத்திக்கொள்ள வஸ்திரங்கள் தந்தார். அது மாத்திரமல்ல, எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை நிரப்பி ஆசீர்வதித்தார். நம் அருகிலே இருந்தார். நமக்கு நல்ல துணையாளராக, நல்ல எபினேசராக நம்மை வழி நடத்தினார். என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதேன்னு சொல்லுவாமா. எல்லா கண்களை மூடியவர்களாக முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கரங்களை அப்பாக்கு நேரா உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி, பரிசுத்த நீரே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி, பரிசுத்த நீரே. நீர் செய்த சகல உபகாரங்களையும் ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் உம்மையே நம்பி துதித்திடுவேன். நல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா. ஆத்துமாவே கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி, பரிசுத்த நீரே. நீர் அன்பில் சிறந்தவர், தயவில் பெரியவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே. உம் கிருபையினால் என்னை உயர்த்தின தேவனே. 1000 நாவுகள் போதாதே என் ஆத்துமாவே
Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name. Can we lift up our hands and sing? My soul, never forget His goodness. my Soul, I worship Your holy name. You're rich in love and You're slow to anger. Your name is great and Your heart is kind. For all Your goodness, I will keep on singing. 10,000 reasons for my heart to. Can we lift up our voices and tell, bless the Lord. Lord, oh my soul, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, I'll worship Your holy name. Lord, I worship Your holy name. Lord, I worship Your holy name. Hallelujah. உமக்குமுன் மதாக சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தாழ்வில் நம்மை நினைத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஹalleluya எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல நல்ல வாயிலை கத்தரை துதிப்பு அருமையானவர்கள இந்த புதிய ஆண்டுக்குள்ள இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பிரவேசிக்க போயிடும். எல்லா வாயிலை கத்தரை துதித்து கத்தரை மகிமைப்படுத்தி ஹalleluya கத்தரை நாம் உயர்த்துவோம். ஹalleluya ரிமானா திகலபா திகபாலபா ஷிபாலா திகதகதகபாலபா திகபாலபா ரிமானா திகலபா திகபாலபா ஷிபாலா திகதகதகபாலபா ஷிபாலா திகபாலபா ரிமானா திகலபா திகந்தலா திகலபா ஷாந்தலா. அப்பாவுக்கு நன்றி 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 ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. ரிபாலபா திகந்தலா திகலபா ஷாந்தலா. தோல்விகளை ஜெயமாய் மாற்றினீரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றினீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த லாக்டவுன் நாட்களிலும் தகப்பனே ஒரு நாளும் எங்களை பசி இல்லாமல் ஆண்டவரே ஒரு நாளும் பட்டினி இல்லாமல் எங்களை பாதுகாத்து போஷித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது என்று சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே இந்த கிட்டத்தட்ட இந்த ஆண்டு முழுவதும் நேர்களை போஷித்து பராமரித்து பாதுகாத்து வந்தீரே உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி ராஜா. வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்லி உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசினீரே உமக்கு நன்றி ராஜா. நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு காண்பித்தீரே உமக்கு நன்றி ராஜா. உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை தைரியப்படுத்தினீரே உமக்கு நன்றி ராஜா. வானத்தின் மன்னாவாகி உங்களுடைய வார்த்தையினால் எங்களை போஷித்தீரே உமக்கு நன்றி 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 ராஜா. ஹalleluya 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 ஹalleluya. ரிமானா திராலபா ஷிபாலா திகந்தலா திராலபா திகபாலபா திகதகதகபாலபா திகபாலபா ரிபாலபா திகந்தலா திராலபா ஷிபாலா திகந்தலா திராலபா திகபாலபா திகபாலபா. இனிமே இந்த புதிய ஆண்டில் எங்களை நடத்துவதற்கு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் உதவி செய்த தேவன் இனியும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மையிலே கண்ணை வைத்துவதற்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே வரக்கூடிய 21வது ஆண்டிலும் நீர் எங்களுடைய கண்களை பதித்து எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்க தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லா கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Glory to God. ரிமானா திராலபா ஷிபாலா திகதகதகபாலபா திகபாலபா ரிபாலபா திகபாலபா திகபாலபா ஷிபாலா திகதகதகபாலபா
தாயின் கருவில் தெரிந்து கொண்டார். தாயின் கருவில் நாம் இருக்கும்போது நம்மை ஏந்தினார், நம்மை சுமந்தார், தப்புவித்தார். இனிமேலும் அப்படி செய்வார். நகை வயது வரைக்கும் அவர் நம்மை கைவிடாத நல்ல தெய்வம். கரங்களை தட்டி கருத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் நமக்கு முன்பதாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவார். ஹல்லேலூயா. எல்லா கரடு முரடான பாதைகளை சமமாக்குவார். ஹல்லேலூயா. தலைகளை நீக்குகிற தலகத்தை உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்லுவார். ஹல்லேலூயா. எல்லா கோணலான வழிகள் எல்லாவற்றையும் தேவன் செவ்வையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இழந்து போன எல்லா நன்மைகளையும் தேவன் இரட்டத்தையாய் திரும்பி தருவார். ஹல்லேலூயா. 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 வரக்கூடிய இந்த புதிய ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில இழந்து போனவைகளை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிற ஆண்டு. நம்முடைய வாழ்க்கையில இழந்து போனவைகளை சுதந்திரிக்கக்கூடிய ஆண்டு. ஹல்லேலூயா. தேவன் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. ரிபாலபதி கந்தலா திராலப ஷிபாலபதி கதரதரபலபதி கபலப ஷந்தலா. ஹல்லேலூயா. 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 பாபாவுக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஸ்ரீமான் அதிகாலபதி கபாலப ஷந்தலபலபதி கபாலப. வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லா வாய்களை திறந்து சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உங்களுடைய வீடுகளிலே கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. புதிய ஆண்டிலே கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா.
Hallelujah. 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 Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த காலவேளையிலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பிலும் சபையின் சார்பிலும் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். Hallelujah. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எல்லா கைகளை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்துவோமா? Glory to God. Hallelujah. நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உங்களுக்கு காண்பிப்பேன். இந்த வரக்கூடிய ஆண்டிலே தேவன் தம்முடைய ரட்சிப்பை நமக்கு காண்பிப்பார். Hallelujah. கர்த்தர் இந்த ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கையில நன்மையானதை தருவார். ஆமென். நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். Hallelujah. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். நீதிமானுடைய கொம்புகள் உயர்த்தப்படும். இந்த ஆண்டில அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வேலையில ப்ரமோஷன்கள் உண்டு. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Glory to God. Hallelujah. உங்களுடைய வியாபாரத்திலே ஒரு மேன்மை உண்டு. கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். Hallelujah. ரீமானா சாந்தாலா திகபாலபூதி கபாலபா சாந்தாலா. யாக்கோபின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். எல்லாம் சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரணபரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். எல்லா கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய நான் உங்களை கைவிடாது இருப்பேன் என்று தேவன் வாக்கு பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah, hallelujah. Glory to God. Rimana shantala tigala bodhi kabala bushantala. வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மை நன்மையினால் நிரப்புகிறவர். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி இருக்கிறார். இந்த 2021 புதிய ஆண்டை கர்த்தர் நமக்கு நன்மையாக அவர் மாற்றி கொடுப்பார். நம்முடைய குடும்பத்துக்கு, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, சபைக்கு கர்த்தர் அவர் நன்மை செய்ய போகிறார். அதை குறித்து அவர் பாடலை பாடி நாம் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக புதிய ஆண்டிலே தேவன் நமக்கு நன்மை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தேவனே, வற்றாத கிருபையினால் என்னை என்றும் நடத்திடுமே. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே, வற்றாத கிருபையினால் என்னை என்றும் நடத்திடுமே. தடைப்பட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே. தடைப்பட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறந்திடுமே. என்னை மறுரூபமாக்கும் மகிமை, மகிமை மேல் மகிமை. என்னை மறுரூபமாக்கும் மகிமை எந்த வாழ்வை மாற்றிடும். மாறாத உந்தன் மகிமை எந்த வாழ்வை மாற்றிடும். மாறாத உந்தன் மகிமை. அவர் தமது ஐஸ்வர்யத்தால் என் குறைவை நிறைவாய் மாற்றி, அவர் தமது ஐஸ்வர்யத்தால் என் குறைவை நிறைவாய் மாற்றி, என் வாயை நன்மையால் திருப்தியாக்கும் நல்ல வருஷம். என் வாயை நன்மையால் திருப்தியாக்கும் நல்ல வருஷம். மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை, மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும். மாறாத உந்தன் மகிமை எந்த வாழ்வை மாற்றிடும்.
செய்து முடித்தார். அவர் எனக்காய் சொன்னதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். அவர் எனக்காய் சொன்னதை நிச்சயமாக செய்து முடிப்பார். மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. தடைப்பட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே. தடைப்பட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே. மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராமே. இந்த புதிய 2021 ஆண்டுக்குள்ளே தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அவருடைய கிருபை மேன்மையானது. ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் கர்த்தருக்கென்று கொடுக்க போறோம். உங்களை காணிக்கையினாலும் அவர் கொடுக்கணும்னு விரும்புறவங்க ஆன்லைன் மூலமாக ஜிபே மூலமாக செலுத்தலாம். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருடத்தின் துவக்கத்தில் நாம் கத்தருக்கென்று நம் காணிக்கைகளை செலுத்தி நாம் கனப்படுத்துவோம். அவர் நம் துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரர். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் முகத்தை நம்மேல் பிரகாசிப்பார். நம்மை காப்பார். கிருபையால் மறைப்பார். சமாதானம் தருவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் முகத்தை நம்மேல் பிரகாசிப்பார். நம்மை காப்பார். கிருபையால் மறைப்பார். சமாதானம் தருவார். விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து ஆமென், 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 ஆமென். அவர் தயவு நம் மேலே, நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சந்ததிகள் மேலே. அவர் சமூகம் நம் முன்னே, நம் அருகே, நம் பின்னே. அவர் பிரசன்னம் நம்மை மூடுதே. அவர் என்றும் நம்மோடே. அவர் தயவு நம் மேலே, நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சந்ததிகள் மேலே. அவர் சமூகம் நம் முன்னே, நம் அருகே, நம் பின்னே. அவர் பிரசன்னம் நம்மை மூடுதே. அவர் என்றும் நம்மோடே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நம்மை
ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே நாம் இந்த ஆண்டின் முதல் நாளிலே கர்த்தருக்கென்று கொடுக்கும்படியாக தேவன் பாராட்டின கிருபையை எண்ணி காணிக்கை செலுத்திய ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் கண்டுபிடி ஜெபிப்போம். எங்கள் கிருபையில் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஆண்டின் முதல் நாளுக்காய் நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, இந்த ஆண்டின் முதல் நாளிலே இந்த கால வேளையிலே உம்முடைய ராஜ்யத்தின் பணிக்கென்று உதாரத்துவமாய் ஆண்டவரே, மனப்பூர்வமாய் ஆண்டவரே, ஜிபே மூலமாக ஆண்டவரே, ஆன்லைன்ல காணிக்கை செலுத்த நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். அவருடைய கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆண்டிலே நீர் தந்த வாக்குத்தத்தத்தின்படி உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து இவர்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டிலே ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீ உயர்த்த போகிறதற்காய் எமக்கு ஸ்தோத்திரம். சத்துருக்களுக்கு முன்பதாக நம்முடைய பிள்ளைகளுடைய தலைகளை உயர்த்த போகிறதற்காய் எமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ நீ உதவி செய்ய போவதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நீ ஆளுகை செய்யும் உம்முடைய கிருபையை கட்டளைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனத்தாழ்மையோடு வேண்டிக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாரும் உட்கார்வோம். நாளே தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். இந்த ஆண்டின் முதல் நாளிலே தேவன் சபைக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தேவன் தம்முடைய வாக்கு தத்துவத்திலே அவர் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அநேக நேரங்கள்ல நாம் உண்மையற்றவர்களாய் இருந்தாலும் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். Praise the Lord. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? Glory to God. Hallelujah. கர்த்தரை நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கடந்த 2020 ஆண்டின் வாக்கு தத்தம் உங்களை எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. யாராவது ஞாபகம் வச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய வீட்டுல சத்தமா அந்த வாக்கு தத்தத்தை சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 121 சங்கீதத்திலே தேவன் தந்த வார்த்தை, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பா, அவர் உன் ஆத்துமாவை காப்பா. ஆமென். தேவன் கடந்த ஆண்டு முழுவதும் அந்த வாக்கு தத்தத்துக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தரை நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வீட்டுல பக்கத்து தெருவுல கொரோனா வந்துச்சு. எங்க ஏரியால கவனிக்க சொல்லுவோமே, ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கொரோனா வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் செகண்ட் கிளாஸ்ல கொரோனா வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஆனா 3வது கிளாஸ்ல நம்ம இருக்கோம். தேவன் நம்மை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. கர்த்தரை நாமம் மகிமைப்படுவதாக. சிலர் நம்முடைய சபையில சிலர் வியாதிப்பட்டாங்க, பலவீனப்பட்டாங்க. ஆனாலும் தேவன் ஆத்துமாவை அழிவிலிருந்து தப்புவித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? Glory to God. Hallelujah. 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 கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்தார். Praise the Lord. கர்த்தரை நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆண்டிலே தேவன் சபைக்கு தந்த வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். லேவியராகமத்தின் புஸ்தகம் Book of Leviticus chapter 26 verse 11. லேவியராகமம் 26 அதிகாரம் 11 வசனம். ಅರಣ್ಯಕಾಂಡ ಅಧ್ಯಾಯ 26 ಅಧ್ಯಾಯ 11 வாக்கிய. அந்த வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். நான் உங்கள் நடுவே என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் தேவ ஜனங்களுக்கு அவர் திட்டமும் தெளிவுமாய் அவர்களோடு பேசும்போது இங்கே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், என் வாசஸ்தலத்தை உங்கள் நடுவில் ஸ்தாபிப்பேன். ஆமென். நாம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், அவர்களை தேவன் கிருபையாய் பார்வோனின்
கரத்திலிருந்து தேவன் அவர்களை தப்புவித்தார். பார்வோன் அவர்களை ஒடுக்க வேண்டும் என்று நினைத்தான், அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டம் தீட்டினான். ஆனால் தேவன் அவர்கள் மத்தியிலே அவர்களை பழுகி பெருக பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் அவர்களை நடத்தினார், அவர்களோடு பேசினார், அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார், அவர்களோடு கூடவே அவரும் நடந்து சென்றார். தேவன் அவர்களோடு நடந்து சென்றார் என்று சொல்லுவதை கவனிப்போமையானால், பகலிலே மேக ஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக, பகல் முழுவதும் அந்த பிரயாணத்திலே அவர்கள் கலைத்து விடக் கூடாது என்று சொல்லி நல்ல மேக ஸ்தம்பமாய் தேவன் அவர்களுக்கு முன் சென்றார். அடுத்து நாம் கவனிக்கிறோம், ராத்திரி நேரத்துல சத்துருக்கள் யாரும் அவர்களை தொடரக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு அக்கினி ஸ்தம்பமாக தேவன் அவர்களை வழி நடத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா அவர்களோடு கூட இவ்வளவு தேவன் அவருடைய வாழ்க்கையை செய்தாலும் தேவன் அவர்கள் மத்தியிலே தங்கி இருக்கவில்லை என்று சொல்லி நாம் கவனிக்க முடியும். தேவன் நோக்கி கூப்பிட்ட நேரமெல்லாம் தேவன் அவருடைய வாழ்க்கையை இறங்கி மனம் இறங்கி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தேவன் அவர்களை வழி நடத்தி வந்தார். ஆனால் இங்கே நாம் வாசித்த வசனத்திலே நாம் கவனிக்கிறோம், தேவன் இப்பொழுது ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே என்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு நாட்களில் வாழ்கிற, கிருபை நாட்களில் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு நித்தியமான ஒரு வீட்டை நமக்காய் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதை யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஆண்டவராய் இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். ஹல்லேலூயா. அது எதற்காக தெரியுமா? நம்மை அவரோடு கூட கொண்டு போய் அவரோடு கூட நாம் யுகாயுகமாய் வாழும்படியாக, அவர் நம்முடைய மத்தியிலே இருக்கும்படியாக நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் கவனிக்கிறோம். அந்த வீட்டுக்கு நாம் ஒரு நாள் போக போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த தேவன் இங்கே தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே என்னுடைய வாசஸ்தலத்தை நான் ஸ்தாபிப்பேன். இதை கவனிச்சு பாருங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கவனிப்பீர்கள் என்று சொன்னால், Book of Exodus chapter 25 verse 8, அங்கே ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட தங்கும்படிக்கு, உங்களோடு கூட நான் பேசும்படிக்கு எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கு, ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கு என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அங்கே சொல்லும்போது சொல்லுகிறார், நீ உண்டாக்கு என்று சொல்லுகிறார். ஆனால் இங்கே லேவியராகமத்தை நாம் கவனிக்கும் போது இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த யாத்திராகம புஸ்தகத்திலே மோசேயை பார்த்து தேவன் அப்படி சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா? இங்கே ஆண்டவர் இந்த வாசஸ்தலம் எதற்காக என்று சொன்னால், மனிதன் தேவனுக்கு பலி செலுத்துவதற்காக. ஹல்லேலூயா. இந்த வாசஸ்தலம் எதற்காக தேவன் செய்ய சொன்னார் என்று சொன்னால், மனிதன் தேவனை நெருங்கி சேரும் முன்பதாக தேவனுக்கென்று பலி செலுத்தி கர்த்தரை ஆராதிப்பதற்காக, கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக, தேவனும் அந்த இவர்கள் ஆராதிக்கின்ற நேரத்திலே பலிகளை செலுத்தி அந்த பிரதான மகா பரிசுத்த ஸ்தலத்திலே மோசே அந்த பிரதான ஆசாரியனாகிய அந்த ஆரோன் அந்த உடன்படிக்கையின் இரத்தத்தை கொண்டு போய் தெளிக்கும் போது தேவன் அங்கே தம்முடைய ஜனங்களை சந்திப்பார் என்று சொல்லி நாம் கவனிக்கிறோம். ஜனங்களோடு தேவன் பேசுவார். ஜனங்களுக்காக ஆரோன் மத்தியஸ்தனாக நின்று கொண்டு அங்கே பேசுகிறதை நாம் கவனிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் இங்கே இந்த யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் நாம் கவனிப்போமே, ஆனால் தம்முடைய ஜனங்களை சந்திக்கும்படியாக தேவன் அவ்வப்போது இறங்கி வந்து கொண்டிருந்தார். ஆனால்
நான் வாசித்த அந்த லேவியராகமத்தின் புஸ்தகத்தை கவனிப்போமே ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் மத்தியிலே என்னுடைய வாசஸ்தலத்தை நான் ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. இந்த கால வேளையிலே தேவன் நம்முடைய மத்தியிலே வந்து போகிறவராக அல்ல, நம்மோடு கூட இருக்கும்படியாகவே விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தரை நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களில் தங்கி வாசமா இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் கவனித்து பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. John chapter 14 verse 23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்களிலே தேவனுடைய வாசஸ்தலம், தேவன் நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி கவனிக்கிறோம். அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களாக. அல்லேலூயா. கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. அன்பு கூறுவதோடு நின்று விடாமல் அடுத்த ஆண்டவர் இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறார், அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களோடு கூட. இந்த காலவேளை அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த ஆண்டை தேவன் நமக்கு கிருபையாய் காணும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஏதோ நம்முடைய பக்தியினால் அல்ல, ஏதோ நம்முடைய பரிசுத்தத்தினால் அல்ல, தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி அந்த தேவனுக்கு கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, நீ பாராட்டின கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எதற்காக தெரியுமா? இன்னும் நீங்கள் அதிகமாய் அவரிடத்தில் அன்பு கூறுவதற்காக. ஹல்லேலூயா. எதற்காக தெரியுமா? நீங்கள் அவருடைய வசனத்தை கை கொள்ளுவீர்கள் என்பதற்காக. அதற்காகத்தான் தேவன் நமக்கு புதிய ஆண்டை கூட்டி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப தேவனுடைய வாசஸ்தலம், அவர் நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவரை நேசித்து அவரிடத்தில் அன்பு கூறுவது மாத்திரமல்ல, அவருடைய வசனத்தை நாம் கை கொள்ள வேண்டும். இந்த காலவேளை அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், ஒரு நன்மையை நான் உங்களுக்கு இந்த காலவேளை காண்பித்துக் கொடுக்க முடியாது நான் விரும்புகிறேன். இதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை வாசியுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை கொஞ்சம் கவனித்து பாருங்க. 1 Kings chapter 6 verse 12 and 13. நீங்க அங்க கவனிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே ராஜாவாகிய சாலமோன் தேவனை துதிப்பதற்கென்று, தேவனை மகிமைப்படுத்துவதற்கென்று ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுகிறதை நாம் கவனிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவனுடைய தகப்பனாகிய தாவீது ராஜாவாய் அரியாசனத்தில் அமர்ந்த போது அவனுக்கு ஒரு ஆசை. அவன் சகல ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், சவுலின் நாட்களிலே நாம் உடன்படிக்கை பெட்டியை நாம் தேடாமல் விட்டுவிட்டோம். ஆனால் தாவீது ராஜாவாய் வந்த உடனே அவன் செய்த முதல் காரியம், அவன் சொல்லுகிறான், நம்ம கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை நம்முடைய இடத்துக்கு கொண்டு வருவோம், வாருங்கள் என்று சொல்லி அவன் பிரயாசப்படுகிறதை கவனிக்கிறோம். இந்த காலவேளை நன்றாய் கவனிங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளையே. இந்த புதிய ஆண்டிலே பிரவேசித்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நன்றாய் கவனியுங்கள். நீங்க எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். தேவனுடைய பிரசன்னம், தேவன் என்னோடு கூட வாசம் பண்ண வேண்டும், தேவன் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை நமக்குள்ளே இருக்க வேண்டும். பாருங்க, ராஜாவாய் வந்த உடனே அவன் தீர்மானித்தான், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து கொண்டு வந்தான். கொண்டு வந்து அது திரைகளின் நடுவிலே, அது திரைச்சீலையின் மத்தியிலே ஆசரிப்பு கூடாரத்தை அது இருந்த போது, அங்கே ஒரு கூடாரத்தை உண்டாக்கி ஒரு கூடாரத்தில் வைத்திருந்த போது திடீர்னு ஒரு நாள் யோசித்தான்,
நான் இவ்வளோ பெரிய அரண்மனையில தங்கி வாசம் பண்ணுகிறேன், என் தேவனுடைய உடன்படிக்கை பற்றியோ ஒரு திரைச்சீலைகளுக்கு நடுவில் இருக்கிறதே என்று சொல்லி அவன் அங்கலாய்த்தவனாக அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போது நாத்தான் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறான். அவன் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்ட போது ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு கட்ட வேண்டாம், உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு அதை கட்டுவான் என்று சொன்ன போது தாவீது ஆலயத்தை கட்டுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக என்னென்ன கொடுக்க முடியுமோ எல்லாவற்றையும் அவன் சேர்த்து வைத்தான் என்று சொல்லி நாம் கவனிக்கிறோம். மனப்பூர்வமாய் அவன் கொடுத்தான் என்று சொல்லி கவனிக்கிறோம். ஜனங்களும் மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் கவனிக்கிறோம். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப அவனுடைய குமாரனாகிய சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறான். அந்த ஆலயத்தை கட்டி கொண்டு இருக்கும் போது அந்த ஆலயத்திலே அவன் கட்டி கொண்டிருக்கும் போது தேவன் அவனோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் இந்த இடத்துல நான் வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. வாசம் பண்ணுறது எதற்காக தெரியுமா? வாசம் பண்ணி சும்மா நான் வாசம் பண்ணுவேன்னு சொல்லல, நான் உங்களோடு உங்கள் நடுவிலே நான் உலாவுவேன். அந்த வசனத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நான் அந்த வசனத்தை கவனிப்பீர்கள் என்று சொன்னால், இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே நான் வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாது இருப்பேன் என்றார். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டில் பிரவேசித்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்று சொன்னார், கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முதலிடம் கொடுப்பீர்கள் என்று சொன்னார், இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், அவர் உங்களை கைவிடாது இருப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையிலே நாம் ஒருவேளை இந்த நம்பினவர்கள் நம்மை கைவிடலாம், ஒருவேளை நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்மை கைவிடலாம், ஒருவேளை நம்முடைய நண்பர்கள் நம்மை கைவிடலாம். ஆனால் இந்த புதிய ஆண்டிலே பிரவேசித்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் அவர் உங்களோடு கூட இருக்கும்படி நீங்கள் முதலிடம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், இந்த காலவேளை கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருந்து உங்களோடு கூட உலாவுவது மாத்திரமல்ல, நான் உங்களை கைவிடாது இருப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எதுவரைக்கும் அவர் நம்மை கைவிடுவதில்லை. வேதவசனத்தை கவனிப்பீர்கள் என்று சொன்னால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கவனித்து பாருங்க. Book of Genesis chapter 28 verse 15. ಆದಿಕಾಂಡ 28ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಓದಿ ನೋಡಿದರೆ அங்கே வசனத்துல இப்படியாய் சொல்லியிருக்கிறது, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவது இல்லை. ஹல்லேலூயா. இந்த ஆண்டிலே முதல் நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை என்ன என்று சொன்னார், அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் அவர் உங்களை கைவிடுவதே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. இந்த யாக்கோபுடைய வாழ்க்கை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவன் எந்த தகப்பன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி தகப்பனுடைய ஆசீர்வாதத்துக்காக ஏங்கினானோ, எந்த தகப்பன் அவனை ஆசீர்வதித்தானோ, சூழ்நிலை வரும்போது அந்த தகப்பன் சொல்லிவிட்டான், அப்பா என்னையால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி கையை விரித்து விட்டான். எந்த தாய் தன்னுடைய குமாரனுக்கு தகப்பனுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி குறுக்கு வழியில் முயற்சி செய்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்தாலோ, அந்த தாய் ஒரு நாள் சொன்னால், சூழ்நிலை வரும்போது சொன்னால், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி கையை விரித்து விட்டார். கவனிச்சு பாருங்க. ஆசீர்வாதம் ஏங்கி ஏங்கி அலைந்த இந்த மனிதன் தகப்பனால் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஒரு நாளிலே பெற்ற தாயினால் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆனால் அதே தகப்பனும் தாயும் அவன் ஜீவன் தப்பி பிழைக்க முடியாது அவனை துரத்தி விடுகிறதை நாம் கவனிக்கிறோம். நீ ஓடி போய் மாமனார் வீட்டில் போய் பிழைத்துக் கொள் என்று சொல்லி துரத்தி விடுகிறார்கள். துரத்தி விடப்பட்ட வேளையிலே அவன் தனித்து விடப்பட்டவனாய், மிகவும் பயந்தவனாக, மிகவும் கலக்கம் நிறைந்தவனாக, வேதனை உள்ளவனாக, என்ன செய்வோம் என்று சொல்லி தெரியாதவனாக, எங்கு போவோம் என்று சொல்லி தெரியாதவனாக வனாந்தரத்தை அலைந்து திரிந்து கொண்டு இருக்கும் போது மிகவும் களைத்து போய்
ஒரு கல்லை தனக்கு தலையணையாக வைத்து படுத்திருக்கும் போது ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலே ஒருவேளை இந்த ஆண்டிலே, ஒருவேளை கடந்த ஆண்டிலே ஒருவேளை நீங்கள் எல்லாரும் கைவிடப்பட்டு நீங்கள் தனித்து விடப்பட்டு இருக்கலாம். ஆனால் அந்த புதிய ஆண்டிலே பிரவேசித்திருக்க உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆண்டிலே நான் உங்களுக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் அவர் உங்களை கைவிடுவது இல்லை என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். இந்த ஆண்டிலே அவருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். அருமையானவர்களே, உங்களுடைய குடும்பத்தில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். திருச்சபையிலே நாம் அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் அவர் நம்மை கைவிடுவதை இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் சொன்னது மாத்திரம் அல்ல, வேத வசனம் மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறது. அவர் சொன்னபடியே அப்படியே செய்து முடித்தார் என்று சொல்லி நாம் கவனிக்கிறோம். அதே யாக்கோபுடைய வாழ்க்கை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 41-42 வசனங்களை கொஞ்சம் கவனித்து பாருங்க. Genesis chapter 31 verse 41 and 42 அங்கே கவனிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே தன்னுடைய மாமனாகிய லாபானை பார்த்தவன் சொல்லுகிறான், எங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு இராமல் போனால். அவர் சொல்ற வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க. எங்கள் முற்பிதாக்களின் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் என்னோடு கூட இல்லாமல் இருந்திருந்தா நீங்க என்னை வெறுங்கையா அனுப்பி இருப்பீங்க. ஆனா அவர் என்னோடு கூட இருந்ததுனாலே அவன் சொல்லுகிறான், அவர் தம்முடைய வார்த்தையின்படி என்னை கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் நம்பினவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழுப்பி கிரியை செய்யலாம். ஆனால் இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்று சொன்னார், அவங்களுடைய வாழ்க்கையை சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை கைவிடுவது இல்லை. தேவனுடைய பிள்ளையே, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப இந்த யாக்கோபு யோசேப்பை சந்திக்கும் போது பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறது நாம் கவனிக்கிறோம். பார்வோன் அப்பொழுது அவனை பார்த்து கேட்கிறான், உம்முடைய வயது என்ன என்று சொல்லி கேட்கிறான். அந்த சம்பவங்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உம்முடைய வயது என்ன என்று சொல்லி கேட்ட போது அங்க யாக்கோபு சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஐயா, என்னுடைய வயது 147 வயது ஆகிறது. அவன் சொல்லுகிறான், நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்னை ஆதரித்த தேவன் எனக்கு கூறுகிறதை நாம் கவனிக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் சொல்றான், கர்த்தர் என்னை காத்தார், கர்த்தர் என்னை போஷித்தார், கர்த்தர் என்னை நடத்தினார். எனக்கு இப்ப 147 வயதாகிறது. இன்னைக்கு வரைக்கும் அவர் என்னை கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. அந்த யாக்கோபை அவர் பாதுகாத்த தேவன் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் வரக்கூடிய இந்த புதிய ஆண்டிலே உங்கள் வாழ்க்கையிலே அவர் உங்களோடு கூட இருப்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அவர் உங்களை கைவிடாமல் உங்களை வழி நடத்துவதற்காக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன் அவர் நம்மை கைவிட மாட்டார் தெரியுமா? வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறபடினாலே. ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதாகமத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே சாமுவேல் ஜெபமணிகளை கவனிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் இந்த ஜனங்களை நீ கைவிடாது இருப்பீராக. ஏன்னா இவர்களுக்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிறது. உம்முடைய நாமம் இவர்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறபடினாலே நீர் அவர்களை கைவிடக் கூடாது என்று சொல்லி அங்கே சாமுவேல் ஜெபிக்கிறதை நாம் கவனிக்கிறோம். மோசேயின் ஜெபத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. அந்த யாத்திராகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்திலே அந்த ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த போது, அந்த ஜனங்கள் தேவனுடைய கட்டளையை மீறிய போது, ஆண்டவர் அவர்களை நான் அழித்து போடுவேன் என்று சொல்லி தேவன் கோபம் கொண்ட போது மோசே சொல்லுகிறான், இந்த ஜனங்கள் நீர் அழிப்பீரே ஆனால் உம்முடைய நாமத்துக்கு அவகீர்த்தி உண்டாகுமே, உம்முடைய நாமத்துக்கு மகிமை குறைச்சல் உண்டாகுமே, அப்பொழுது உம்முடைய நாமத்துக்கு நீர் என்ன செய்வீர்?
இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே யோசுவா அந்த ஜனங்களோடு அந்த ஆயி பட்டணத்து ஜனங்களை மேற்கொள்ள முடியாமல் அவன் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்த போது அவன் சொன்ன வார்த்தை, அவனும் அப்படிதான் ஜெபம் பண்றான். ஆண்டவரே, எப்பொழுது உம்முடைய நாமத்துக்கு நீர் என்ன செய்வீர்? தோல்வி எங்களுக்கு, ஆனால் உம்முடைய நாமம் தூசிக்கப்படுமே. கவனிச்சு பாருங்க, வேத வசனத்தை நீங்க கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எரேமியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவர், உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டு இருக்கிறதே, எங்களை விட்டு போகாதிரும். எரேமியா ஜெபிக்கிறதை நாம் கவனிக்கிறோம். காலவில் தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டு இருக்கிறபடியினாலே, நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே, அவர் நம்முடைய மத்தியிலே வாசம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, அந்த தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை கைவிடாது இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் சங்கீதத்திலே தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், நான் இளைஞனாயிருந்தேன், இப்பொழுது முதிர் வயதும் உள்ளவனுமானேன், நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிகிறதை நான் கண்டது இல்லை என்று சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். Praise the Lord. Hallelujah. இந்த காலவெள்ளை அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேத வசனத்திலே நாம் கவனிக்கிறோம், உன் தாயின் வயிற்றில் நான் உன்னை தாங்கினேன், ஏந்தினேன், சுமந்தேன், தப்புவித்தேன், இனிமேலும் அப்படி செய்வேன். எது வரைக்கும் செய்வார் தெரியுமா? நரை வயது வரைக்கும் நான் உன்னை கைவிடாது இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு, இந்த புதிய ஆண்டு எப்படி இருக்குமோ? ஏன்னா ஆண்டு முடியும் போதே நமக்கு பயத்தை உண்டாக்கிட்டாங்க. கொரோனா இன்னொரு உருவத்துல வந்துருச்சுன்னு சொல்லி எல்லாம் பயங்காட்டி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் எப்படிப்பட்ட வியாதிகள் வந்தாலும் தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் நம்மை நடத்துவார், அவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையில் நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே எல்லா கண்களும் மூடி இந்த காலவேளை விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து சொல்வோம், என்னை கைவிட மாட்டீர், என்னை கைவிட மாட்டீர். இந்த பாடலை அறிக்கை செய்வார். ஹல்லேலூயா. என்னை கைவிட மாட்டீர், என்னை கைவிட மாட்டீர், என்னை கைவிட மாட்டீர், என்னை கைவிடவே மாட்டீர், என்னை கைவிட மாட்டீர், என்னை கைவிட மாட்டீர், என்னை கைவிட மாட்டீர், என்னை கைவிடவே மாட்டீர், என்னை கைவிட மாட்டீர், என்னை கைவிட மாட்டீர், என்னை கைவிட மாட்டீர், என்னை கைவிடவே மாட்டீர். இயேசுவே, 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 இயேசுவே. எல்லாரும் சொல்லுவோமா? இந்த புதிய ஆண்டிலே பிரவேசித்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு, உங்களுடைய வாழ்க்கையில அவருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்று சொன்னார், அவர் உங்களை கைவிட மாட்டார். என்னை கைவிட மாட்டீர், என்னை கைவிட மாட்டீர், என்னை கைவிட மாட்டீர், என்னை கைவிடவே மாட்டீர், என்னை கைவிட மாட்டீர், என்னை கைவிட மாட்டீர், என்னை கைவிட மாட்டீர், என்னை கைவிடவே மாட்டீர். இயேசுவே. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நமஷந்தலதி கவலவதி கவலவஷந்தலா ரிமனதி கந்தலதி கவலவஷந்தலா. நீங்க நம்பின மனிதர்கள் உங்களை கைவிடலாம், உங்களுடைய நண்பர்கள் உங்களை கைவிடலாம், நீங்கள் எதிர்பார்த்த எல்லாம் உங்களை உதறி தள்ளிவிடலாம். அந்த புதிய ஆண்டிலே உங்களுடைய வாழ்க்கையில அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்று சொன்னார், அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையில முதன்மையை வைப்பீர்கள் என்று சொன்னார், அவர் உங்களை கைவிட மாட்டார். நீரே நீரே, எந்த தஞ்சமும் நீரே,
ஆண்டவே, ஆண்டவே நீங்க தான்ப்பா எனக்கு சொந்தம், நீங்க தான்ப்பா எனக்கு தஞ்சம், நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம். இயேசுவே, 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 என்னை கைவிட மாட்டீ, என்னை கைவிட மாட்டீ, என்னை கைவிட மாட்டீ, என்னை கைவிடவே மாட்டீ, என்னை கைவிட மாட்டீ, என்னை கைவிட மாட்டீ, என்னை கைவிட மாட்டீ, என்னை கைவிடவே மாட்டீ. எல்லா ரெண்டு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய வார்த்தையை சொன்ன வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நிறை வயது வரைக்கும் அவர் நம்மை கைவிட மாட்டார். நம்மை நடத்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory to God. எங்கள் கிருபையுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, இந்த ஆண்டின் முதல் நாளிலே யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கென்று முதலிடம் கொடுப்பேன் என்று சொல்லி இந்த கால்வேளை யாரெல்லாம் ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ தகப்பனே, படிக்கிற பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில உமக்கென்று முதலிடம் கொடுக்க, வேலை செய்கிற நபர்கள் தங்களுடைய வாழ்க்கையில உமக்கென்று முதலிடம் கொடுக்க, தகப்பனே வியாபாரம் செய்கிற பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில உமக்கென்று முதலிடம் கொடுக்க, ஊழியத்திலே குடும்பத்திலே உம்மை முதன்மைப்படுத்தி ஆசீர்வாதங்களை அனுபவிக்க நீ உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நான் அவர்களை கைவிடாது இருப்பேன் என்று சொன்ன தேவன், அவர்கள் மத்தியிலே உலாவி அவர்களோடு கூட தங்கி அவர்களை கைவிட மாட்டேன் என்று சொன்ன தேவன், இந்த ஆண்டு முழுவதும் எங்களை கைவிடாமல் நடத்த போகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். விசுவாசத்தோடு கூட ஸ்தோத்திரத்தோடு கூட உமக்கு மகிமை செலுத்தி துதித்து உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்களை பெருகச் செய்து வாளாக்காமல் தலையாக்குவாராக. கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவாராக. அவருடைய காருண்யம் உங்களை பெரியவர்களாய் மாற்றுவதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு காலை நல்லா கவனிங்க, இன்றைக்கு காலை சரியாய் 7 மணி முதல் 8 மணி வரை நமக்கு தமிழ் ஆராதனையும், அதைத் தொடர்ந்து 8 முதல் 9 மணி வரை நமக்கு ஆங்கில ஆராதனையும் ஒற்றப்பாளையாவிலே நம்முடைய சபையில் வைத்து ஆராதனை நடைபெறும். தயவுசெய்து விசுவாசிகள் நீங்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படியாய் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. God bless you. உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்கள். God bless you.